நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, உண்மையான ஊழியக்காரர்கள் யார் என்கிற கேள்வி திருச்சபையின் வாலிபர்களுக்குள்ளே இருக்கிறது. அநேக ஊழியர்களை குறை சொல்லுகிற யூடியூப் சேனல்கள் வர 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 யாரை நம்புவதென்றே தெரியவில்லை இளைஞர்களுக்கு. ஆகவே அதில் நல்ல ஊழியர்களையும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகவேதான் ஒரு யூத் மீட்டிங்கில் கேட்ட கேள்வி, உண்மை ஊழியர்களை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது? வேதத்தின் அடிப்படையிலே உண்மை ஊழியர்கள் யார்? இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடித்துக் கொண்டே வருகிறோம். இன்றைக்கு லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் தங்களுக்கு அடுத்த உலக காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு நாளும் பொய் பேச மாட்டார்கள். வேடிக்கையான ஒரு சம்பவம். பாளையங்கோட்டையிலே ஒரு ஊழியர், அவர் அடிக்கடி அயல் நாடுகளிலே சென்று பல மாதங்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அந்த அருமையான ஊழியக்காரர் மிக நல்லவரும் கூட இப்ப நம்மகிட்ட இல்லை, அவர் கடவுள்கிட்ட போயிட்டார். அந்த ஊழியக்காரர் தன்னுடைய வீட்டுக்கு வாட்ச்மேனா ஒரு வாலிப தம்பியை சம்பளத்துக்கு வைத்திருந்தார். அவர் இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய, ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாலிப பையன். அவர் தான் அங்கே காவலாளியாக இருக்கார் அந்த வீட்டுக்கு. இப்போ இந்த ஊழியக்காரர் ஒரு வருஷத்தில் சில மாதங்கள் தான் இந்தியாவில் பாளையங்கோட்டையில் இருப்பார். மற்றபடி ஒன்று இந்தியாவின் பல மாநிலங்களில் ஊழியம் செய்வார், அப்புறம் அயல் நாடுகளுக்கு அதிகமாக ஊழியம் செய்யறதுக்கு போவார். அவர் இந்த ஒரு சில சின்ன ஊழியக்காரர்கள், அதாவது கிராமங்களிலே கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற நல்ல ஊழியர்களில் பழக்கம் வைத்திருப்பார். அப்படி ஒரு ஊழியக்காரர் சங்கரன்கோயில் பகுதியிலே தேவர்குளத்திலே ஊழியம் செய்து வருகிறார். அவரும் இவரும் நல்ல தொடர்புடையவர்கள். இது அந்த காவலாளிக்கு தெரியாது. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், பிரதர் நான் பாளையங்கோட்டைக்கு அடுத்த வாரம் வருவேன், அப்போ நீங்கள் வாங்க, உங்கள் ஊழியத்திற்கு நான் கொஞ்சம் காணிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த வாரம் வந்தது. சரி பிரதர் வந்திருப்பாங்க, நம்ம போய் பார்ப்போம்ட்டு இவர் அங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு வர்றார். பங்களா வாசல்ல இந்த காவலாளி இருக்கிறார். இந்த காவலாளியும் அவருக்கு தெரியும், அந்த ஏழை ஊழியருக்கு தெரியும். இந்த காவலாளி பார்த்தோன்னா, பிரதர் வாங்க, பிரைஸ் லார்ட் அப்படின்னாரு. பிரைஸ் லார்ட், என்ன விஷயமா வந்தீங்கன்னா, அண்ணனை பார்க்க வந்தேன். அண்ணன் இல்லையே. அப்படியா, எங்கே போயிருக்காரு? எங்கே போயிருக்காருலாம் சொல்லக்கூடாது, அண்ணன் இல்லை. உடனே வந்த ஊழியர் எட்டி பார்த்துருக்காரு, காம்பவுண்டுக்காங்க கார் இருக்குது உள்ள. அப்போ சொல்றாரு, அண்ணன் கார் உள்ளதானே இருக்கு, நீ அண்ணன் இல்லைன்னு சொல்ற, பொய் சொல்லாத. இல்லைண்ணே, அண்ணன் என்ன வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் கார்லையா போவாங்க, பிளேனில் தானே போவாங்க, கார் அங்கே நிற்கிது அப்படின்னு இந்த காவலாளி சொல்கிறார். உடனே இந்த ஊழியக்காரருக்கு புரிஞ்சிருச்சு, இவன் பொய் சொல்கிறான், பிரதர் உள்ளதாக இருக்காங்க. உடனே, டேய் இவ்வாறு பொய் சொல்லாத, நீ பொய் சொன்னீங்கன்னா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்ச்மேன், அந்த தம்பி சொன்னாராம், நான் எங்கே நரகத்துக்கு போவேன், அப்படி நான் நரகத்துக்கு போனால் முதல்ல அண்ணன் தான் போகணும். ஏன், அவர் தான் என்னைய யார் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லுன்னாரு.
கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் எல்லாத்திலும் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் எல்லாத்திலையும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, கனி நல்லதான் பாரு. கனி நல்லது அப்படின்னா அந்த மரம் நல்ல மரம். கனி கெட்டதா இருந்தால் அந்த மரம் கெட்ட மரம். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் வியந்து பாராட்டின ஒரு ஊழியக்காரர் யார் தெரியுமா? மோசே. என்னாகம புஸ்தகத்தில் வாசிக்கலாம். மோசையை பற்றி சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என் வீட்டில் அப்படின்னா என்னுடைய ஊழியத்தில் அவன் உண்மை உள்ளவன். இன்னைக்கு ரொம்ப ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை வளர்க்கறதுக்கு அடுத்தவன் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் விட்டா அந்த சர்ச்சுக்கு துரோகம் பண்றான் ஊழியக்காரன். தச்சநல்லூர் தாண்டி சங்கரகோயில் ரூட்டில் போகும்போது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் என் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியர் அங்கே உபதேசியராக இருக்கிறார் சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில். அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுனால அவர் அந்த சபை வளரணும்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இளைஞர். அப்போ இளைஞராக இருந்தார். அடிக்கடி என்னிடத்துல தன்னுடைய சபைக்காய் ஜெபிக்க சொல்லுவார். அப்போ அவருக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பிரசங்கம் பண்ணண்டாம், வெளியிலேருந்து நல்ல ஊழியக்காரர்களை கொண்டு வந்து நம்ம பிரசங்கம் பண்ண வைப்போம். அப்போ சபைக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, சபை வளரும்னு அவர் பிளான் பண்ணார். பிளான் பண்ணவர் பாளையங்கோட்டையில் வளர்ந்து வரும் ஒரு பாஸ்டர், நல்லா பிரசங்கம் பண்ணுவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் சபைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போவாங்க. உடனே அவர்கிட்ட போய் டேட்டு கேட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனைக்கு அவரை வர சொல்லிட்டார். அந்த பெரிய பாஸ்டரும் நான் வாரேன் அப்படின்ட்டு, சின்ன கிராமம், ஒரு சின்ன சபை, நான் வாரேன்ட்டார். இவர் வாராருன்னு எப்போதும் 50 பேர் வரக்கூடிய அந்த சண்டே ஆராதனைக்கு அன்றைக்கி ஒரு 80-100 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய ஊழியர் வராரே. ஊழியங்கள் சிறப்பாக முடிச்சது, ஊழியங்கள்லாம் சிறப்பாக முடிச்சது. மறுவாரம் 1 மணி அடிச்சு உபதேசியார் போயாச்சு. ஜனங்கள் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. வர்றவங்க சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க, வெளியிலே நிற்கிறாங்க. அப்போ உபதேசத்தை பற்றி, என்ன அக்கா வெளியில் நிற்கிறீங்க, என்ன அண்ணன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, இருக்கட்டும் பிரதர், இருக்கட்டும் பிரதர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 மணி அடிப்பதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு வேன் வந்துச்சு. அந்த வேனில் எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது இவர் சபைக்கு வரதே ஒரு 50 பேர், அதில் 25 பேருக்கு மேலே வேனில் ஏறிட்டாங்க. 2 மணி அடிக்கும்போது பார்த்தா 10 பேர் கூட சர்ச்சில் இல்லை. ஆட்களை காணி எங்கே போனாங்கன்னா, ஒரு வேன் வந்துச்சுல பிரதர், அந்த வேனில் எல்லாரும் போய் அந்த பாளையங்கோட்டையில் உள்ள அந்த பிரசங்கியார், போன வாரம் நீங்கள் ஒரு பிரசங்கியார் வர சொன்னீங்களா, அவர் ஒரு சபைக்கு வர சொல்லிட்டாரு, வேன் அனுப்பிட்டாரு, சாப்பாடு தாரேன்னு இருக்காரு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ இந்த பாஸ்டரை கூப்பிட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண விட்டாங்கன்னா அவர் அந்த ஊழியத்தில் ஒரு உண்மையா இல்லை, சபையவே சீரழிச்சிட்டார். வேன் வச்சு ஆட்களை கொண்டு போய் திரட்டி தான் சர்ச்சை கொண்டு போய் தன்னை ஒரு பெரிய ஊழியரா, எவ்வளவு ஒரு அருவருப்பான கேவலமான செயல் பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மை. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்.
வீட்டில் எங்கும் உண்மை. அதாவது மோசேயை என் வீடுங்கிறது கர்த்தருடைய ஊழியம், உலகளாவிய ஊழியம். மோசையை கொண்டு நீங்கள் எந்த மினிஸ்ட்ரியில் கொண்டு விடுங்களேன், அந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் துரோகம் பண்ண மாட்டார், உண்மை உள்ளவராய் நடந்து கொள்வார். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, யோக்கியம் வாரம் செம்பதுக்கு உள்ள வைம்பாங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாட்களே பாருங்களேன், சிலரை வரவேற்பறையிலே வச்சு பேசி அனுப்பிடுவோம், இன்னும் சிலரை ஹால் வரைக்கும் வர விடுவோம். ரொம்ப நமக்கு உண்மை உள்ள நண்பர்கள் அடுப்பாங்கிற வரைக்கும் வருவாங்க, கிச்சன் வரைக்கும் வருவாங்க. நம்ம வீட்டில் எங்கேயும் அவங்களுக்கு உரிமை உண்டு, நடமாடுவாங்க. ஏன்னா அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவங்கள நம்பி வீட்டையே கொடுக்கலாம். சிலவனை நம்பி வீட்டில் ரூமே விட முடியாது, இருக்க தூக்கிட்டு போயிடுவான். அன்புக்குரியவர்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ள ஊழியர்களாய் இருக்கிறவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா, அவருடைய ஊழியத்தில், அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கோயில்பட்டியில் ஒரு எக்ஸ் மிலிட்ரி தாத்தா இருந்தாங்க, இப்போ இல்லை, ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்து நடத்தினாங்க. ஒரு தாத்தா அவரே நடத்துவார். அவர் பிரசங்கம்லாம் பண்ண மாட்டார், வெளியிலேருந்து ஆளை கூட்டுவார். ஆனால் ரெண்டு காரியம் தான் வச்சுருப்பார். இத்தனை மணிக்குள்ளே வந்துருங்கம்பார். அத்தனை மணிக்கு லேட்டாக நம்ம போனால் நம்மளை இன்னைக்கு பிரசங்கம் பண்ண விட மாட்டார். பிரசங்கத்தை கையில் கொடுத்துட்டு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் பேசுங்கன்னு ஒரு டைம் கொடுப்பார். அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கலை அப்படின்னா அடுத்த தடவை நம்மளை கூட மாட்டார். அவர் சொல்லுவார், கரெக்ட் டைமுக்கு வர முடியாத நீ என்ன ஊழியக்காரன்? உண்மை உள்ள ஊழியக்காரன் கிடையாது. கரெக்ட் டைமுக்கு ஆரம்பித்து கரெக்ட் டைமுக்கு பிரசங்கத்தை முடிக்க தெரியாத நீ என்ன ஊழியக்காரன்? நீ உண்மை உள்ள ஊழியக்காரன் கிடையாது. ஆவியானவர் நடத்துகிறார், இதெல்லாம் சும்மா. சரியான ஊழியக்காரனாக இருந்தா டைம் கரெக்டாக கீப் பண்ணுறவங்க நீ இருக்கணும். சரியான நேரத்துக்கு வரணும். ஒரு ஊழியத்தில் உன்னை கூப்பிட்டா அந்த ஊழியத்துக்கு நீ உதவிகரமாக போயிட்டு வரணும். அந்த ஊழியத்திலேருந்து நீ எதையும் களவாடக்கூடாது. அந்த ஊழியத்தில் உள்ள ஆத்மாக்கான தான் பிறனுடைய வேலைக்காரனை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னாட்டு, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதே. எனக்கு அன்பானவர்களே, மோசேயை போல ஆண்டவரே உண்மை உள்ள ஊழியர்களை காண எனக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள ஊழியர்கள் யார் என்று கேட்டீங்கப்பா. இந்த அருமையான வாலிபர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் யார் என்று வேதத்தில் நீங்கள் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறீரப்பா. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனோடு மறைபொருளாய் அல்ல முகமுகமாய் பேசுகிறேன் சொன்னீங்க. இன்றைக்கு உண்மையுள்ள ஊழியர்கள் எங்களிடத்தில் குறைவு ஆண்டவரே. உண்மையுள்ள ஊழியர்களை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆங்காங்கே மறைந்திருக்கு எந்த தற்பொழிவையும் நாடாமல், எந்த இழிவான ஆதாயத்தையும் இச்சியாமல், ஆண்டவரே உமக்கே உம்முடைய நாம மகிமைக்காகவே வாழ்கிற, பெயர் தெரியாத மறைந்திருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நல்ல ஊழியர்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.